Hi friends, எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பிரியாணி மாஸ்டர். இன்னைக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ஃபார் பிரியாணி. தால்ச்சா, மட்டன் பிரிஞ்சால் தால்ச்சா. மட்டன் கத்திரிக்காய் போட்டு ஒரு சூப்பரான தால்ச்சா நம்ம செய்ய போகிறோம். அது வந்து நான் சொன்ன மாதிரி இது சவுத் தமிழ்நாடு சைடெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் அது. ஏன்னா அந்த சீரக சம்பா பிரியாணி செய்யும் போது கண்டிப்பாக அதுதான் செய்வாங்க, இந்த கல்யாணத்துலேயும் சரி ஹோட்டல்லையும் சரி. அது எப்படி செய்யணும் பார்க்கலாமா? வாங்க. இப்போ தால்ச்சாக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் ஒன்று, சின்ன சைஸ் தக்காளி ஒன்று, இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், ஒரு 3 பல்லு இஞ்சி, 1 இன்ச்சு இஞ்சி எல்லாம் தட்டி வச்சுருக்கேன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2, தாளிக்கிறதுக்கு 3 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, மிளகாய்த்தூள் ஒரு 2 டீஸ்பூன். இது வந்து தால் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன், ஒரு 100 கிராம் பருப்பு. இது நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டு. மட்டன் எலும்பு ஒரு 100 கிராம், கத்திரிக்காய் ஒரே ஒரு கத்திரிக்காய், அப்புறம் உப்பு தேவையான அளவு. இப்போ இது எப்படி செய்யணும் பார்க்கலாமா? மட்டன் தால்ச்சா எப்படி செய்யணும் பார்க்கலாம். அடுப்பில் வானல் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஒரு 2-3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, கொஞ்சம் சீரகம், பட்டை, லவங்கம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் அது நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்ம இந்த தட்டி வச்ச இஞ்சி பூண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகாய் போட்டுட்டு எண்ணெய் லைட்டாக ஒரு 10-20 செகண்ட் வச்சு நல்லா அப்படி வதக்கிட்டா போதும். அதுக்கு மேலே வேண்டாம். மெயினாக பூண்டு இஞ்சியோட ஃப்ளேவர் வரணும் இந்த தால்ச்சால. அது நல்லா வதங்கின உடனே வெங்காயம், வதங்கினா தக்காளி ஒரு சின்ன தக்காளி தான். தக்காளி நல்லா மேஷ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கணும். நீங்கள் கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் நல்லா வேகணும். ஸோ அது வேகத்துக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இப்போ கத்திரிக்காய் வேகத்துக்கு தேவையான தண்ணி, அந்த தால் வேக வச்சல அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டேன். அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணியில் கொஞ்சம் ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சோண்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இந்த தண்ணியிலே என்ன ஆகும், கத்திரிக்காய் வதங்கிடும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அந்த நம்ம மட்டனில் வேக வைக்கும்போது எதுவும் உப்பு போடல, அந்த எலும்பு நம்ம வேக வச்சோம்னா அதை உப்புலாம் போடல. ஸோ பருப்பு இந்த காய்க்கு தேவையான உப்பு போட்டுட்டு நல்ல ஒரு கொதி வரட்டும். காய் வேகிற வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போது கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வேக வச்ச எலும்பு நான் ஆல்ரெடி வேக வச்சுருக்கேன். அதை வந்து அதில் போட்டுருவோம். எலும்பு போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அப்புறம் வேக வச்ச தால் ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம், அதையும் போட்டுடலாம். போட்டு அதே ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு. ஸோ தால்ச்சா ரெடி. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் 2 to 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டுங்க, ரெஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி கூட சர்வ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்தது தால்ச்சா? நீங்களும் செய்யுங்க, வீட்டில் செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? See you. Bye bye.